सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாலேஜ் துனியா. இப்போ ராசபாஷாவில் வந்து பாகு 2ல் வந்து இப்போ வந்து செகண்ட் எஸ்ஸியை பார்க்குறோம். லெசன்ஸில் வந்து ரூபியா அப்படின்னா வந்து பணம்னு அர்த்தம். ருப்பீஸு அப்படின்ற மாதிரி சொல்கிறது. இந்த டாப்பிக்கில் தான் வந்து நம்ம பார்க்குறோம். சாராம்ச அமீர் பச்சே க்ளவுனேஸே கேள்தேகை. அமீர் அப்படின்னா பணக்காரன்னு அர்த்தம். பணக்கார குழந்தைகள் என்ன பண்ணுற பொம்மைகளை வச்சு விளையாடுகிறார்கள். கேள்தேகை பணக்கார குழந்தைகள் பொம்மைகளை வச்சு விளையாடுகிறார்கள். அமீர் லடுக்கே மவுஜு உடாத்தேகை. அதே அந்த பணக்கார குழந்தைகள் வந்து அந்த பொம்மையை வச்சு விளையாடுறது அது ஒரு பொருளாக நினைக்காம அதை வந்து வேடிக்கையாக பார்க்கிறார்கள். அமீர் பூடே ஆரம்ப சே பைட்தேகை. அதே பூடே அப்படின்னு வந்து வயதானவர்கள் வந்து வசதி வாய்ப்புள்ள வந்து வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து வயசானவர்கள் வந்து அது ஒரு காசு பணம் நிறையா இருக்கிறனால வசதியாக இருந்து அவங்க கடைசி வரைக்கும் உட்காந்து சாப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யக்கு ஷப்பு ருப்பியேக்கா கமால்கை. இது எல்லாம் யக்கு இது எல்லாமே வந்து பணத்தோடைய வந்து அதிசயம்தான் அப்படின்ற மாதிரி இந்த 2 லைன்லேயும் சொல்லியிருக்காங்க. மனுஷிய ருப்பியேக்கா ஹி சப் குச் மான்தாகை. அப்போ மனுஷிய ருப்பிய மனிதன் வந்து பணத்தை வந்து எல்லாம் பணம் தான் அப்படின்ற மாதிரி சப்குச் அப்படின்னா வந்து பணம் தான் முதன்மை அப்படின்ற மாதிரி மனிதன் வந்து நினைக்கிறான். வகு ருப்பியே கா மாலும் வன் கயாகை. வந்து மனிதன் வந்து பணத்துக்கு வந்து மாலும்னா வந்து குலாம்னா வந்து அடிமைன்னு அர்த்தம். மனிதன் வந்து பணத்துக்கு வந்து அடிமையாகிறான். வகு பைசா பான்கேலியே குச்சிபி கர்த்தாகை. அப்போ வந்து இப்போ வந்து அவன் பைசா அப்படின்னா அந்த பணம் பெறுவதற்காக அவன் குச்சிபி கருணை வந்து செய்கிறது. அவன் வந்து அவனுக்கு பணம் வந்து வந்தால் போதுன்ற மாதிரி அவன் பணத்துக்கோசரம் எது வேணாலும் செய்கிறான், துணிச்சலாக இருக்கிறான். மனுஷிய ருப்பியே கோ ஹி பகவான் மனாத்தே லகாகை. மனுஷிய ருப்பிய மனிதன் வந்து பணத்திற்காக ஹி பகவான் மான்தாகை. அந்த மாதிரி வந்து மனிதன் வந்து பணத்துக்கு அப்புறம் வந்து பகவான் தான் அப்படின்ற மாதிரி நினைக்க தொடங்குறான். அப்போ மனானே அப்படின்னா லகானா வந்து நினைக்கிறான்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு பணம் தான், அதுக்கப்புறம் தான் வந்து கடவுள்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். ஜிசிசே ருப்பியா மில் சக்தாகை உசிசே லோக் பியார் கர்த்தேகை. கிசிசே வந்து யார்கிட்ட மாட்டும் நம்மளுக்கு பணம் கிடைக்குமா, மில்ல வந்து கிடைக்கிறது, யாராவது பணம் தருவார்களா அப்படின்ற மாதிரி அவன் நினைக்கிறான். உசிசே லோகு பியார் கர்த்தேகை. அதனால தான் வந்து மனிதன் வந்து பணத்தை வந்து நேசிக்கிறான். பியார்னா அன்புன்னு அர்த்தம். இந்த இடத்துல நேசிக்குதுன்னு அர்த்தம். அவன் வந்து முதன்மையாக வந்து கடவுளோட பணத்தை அதிகமாக வந்து அவன் நேசிக்கிறான். ஜிஸ்கே பாஸ் ருப்பியாகே வகு ஹமேஷா குஷ் ரகத்தாகே. பணம் இருக்கிறதுனால தான் அவன் என்றைக்குமே வாழ்நாள் முழுதும் அவன் எப்பயுமே வந்து ஹமேஷா குஷ் அப்படின்னா எப்பொழுதுமே அவன் மகிழ்ச்சியோடு இருக்கிறான் அப்படின்ற மாதிரி இந்த பேராகிராஃப் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேராகிராஃபு மனுஷியக்கோ பைசேக்கு ஜன்னாகட் மீட்டி லகனே லகிகை. அப்போ மனுஷன் வந்து மனிதன் வந்து பைசோ அப்படின்னு வந்து பைசான்னு அர்த்தம். வந்து ஜானாகட் அப்படின்னா வந்து ஒலின்னு அர்த்தம். இந்த காயின்ஸில் கீழே போட்ட சத்தம் வருது இல்லை, வந்து ருப்பீஸ் பணத்தை வந்து கவுண்ட் பண்ணால் அது சவுண்டு வருது இல்லை, அந்த ஒலி தான் வந்து எப்படி இருக்கும், இனிமையாக இருக்குது. மீட்டி அப்படின்னா இனிமைன்னு அர்த்தம். இந்த காசோட ஒலி, பணத்தோட ஒலி இதெல்லாம் வந்து ஆரம்பிச்சிட்டான். மீட்டி லகனே லகிகை. அது அந்த ஒலி சவுண்டு வந்து வருது, அதை வந்து மனிதன் வந்து முதல்ல வந்து அதை வந்து ஆரம்பிச்சிட்டான். சங்கீத்துக்கு ஷாத்து சிவர்கை. சங்கீத் அப்படின்னா இந்த இசை வந்து மற்ற 7 வடிவத்தில் இருக்குது. ஷாத்துனா 7 வந்து இசை வந்து 7 சிவர் இருக்குது. பைசேக்கு ஜன்னாகட்டு அஷ்டம் சிவர் பன் கைகை. இசையில் மொத்தம் 7ன்னு சொல்கிறான். 8வது இசையாக என்ன சொல்கிறோம், நம்ம பைசாவையும் இந்த பணத்தையும் தான் நம்ம சொல்கிறோம். 8வது இசையாக வந்து இப்போ மனிதன் வந்து நினைக்கிறான். பன் கை ஆஜ் மனுஷிய தம் गुरुत्व के बारे में चर्चा नहीं करता.
க கர்த்த ஆஜ் இன்று மனிதன் வந்து தர்ம 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 மதக்கே பாரே. மனிதன் வந்து இப்போ தர்மத்தையும் மதத்தையும் பற்றி சர்ச்சா நகி கர்த்தா. இப்போ வந்து எந்த ஒரு மனிதனும் இப்போ வந்து எல்லா மதங்கள் இருக்கிற எந்த மதத்தையும் பற்றியும் இப்போ மனிதன் வந்து அதிகமாக வந்து வழக்காடுறதே கிடையாது. சர்ச்சை அப்படின்னா வழக்காடுதுன்னு அர்த்தம். அதை பற்றி இப்போ எதுவுமே மனிதன் வந்து அதை பற்றி அதிகம் யாரும் பேசுறதில்ல. உஸ்கோ ருப்பியே கா பாரேமி பாத்து கர்னா அச்சா லகத்தாகேன். இப்போ மனிதன் வந்து எதை பற்றி அதிகமாக பேசுகிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா பணத்தை பற்றி தான் அதிகமாக வந்து பேச விரும்புகிறான். அச்சா லகத்தா அப்படின்னா காசு பணத்தை பற்றி தான் ஒருத்தருக்கு என்ன பண்ணுறாங்க, அதை பற்றி தான் வந்து பகிர்ந்து பேசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. ருப்பியைக்கு சகயத்தா से मनुष्य दंड से बच जाता है. அப்போ பணத்தினால வந்து இந்த சகாயத்தா அப்படின்னு ஹெல்ப்புன்னு அர்த்தம். பணம் இருந்தால் ஒரு மனிதன் வந்து தண்டனையிலேருந்து என்ன பண்ணுறான், அவன் தப்பிச்சு விடுறான். தண்டை அப்படின்னா வந்து தண்டனைன்னு அர்த்தம். காசு பணம் இருந்தால் அதிகமாக தண்டனையிலேருந்து என்ன பண்ணுறான், காசை கொடுத்து வெளியில் வந்துடுறான் அப்படின்றாங்க. रुपये के लिए मनुष्य अपने बाई को மாறுவதாக. அப்போ வந்து ருப்பியக்கு இந்த பணத்தினால என்ன பண்ணுறான் மனுஷன் வந்து அப்புனே அப்புனேன தன்னுடைய வந்து பாயின பிரதர்ஸ் தன்னோட அண்ணா தம்பி இவங்களெல்லாம் என்ன பண்ணுறான், கொலை பண்ணுறதுக்கு அவன் தயாராகிறான். பணத்துக்கோசரம் வந்து தன்னோட கூட பிறந்தவங்களை கூட என்ன பண்ணுறான், அவன் கொலை செய்கிறான். மாறுவாதா அப்படின்னா வந்து கொலை பண்ணுறது. ருப்பியக்கு लिए एक देश दूसरे देश में लड़ता है. அப்போ ருப்பியை இந்த பணத்துக்கோசரம் பணத்திற்காக ஏக் தேஸ் ஒரு நாட்டிலிருந்து தூசரே தேஸ் ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டுக்கு என்ன பண்ணுது, சண்டை வருது. லடுத்தா அப்படின்னா வந்து சண்டை வருது. மனுஷிய பகவான் से ஜயதா रुपये की और ஆக்ருஷ்ட ஹோத்தா ஹே. மனிதன் வந்து மனுஷிய பகவான் மனிதன் வந்து பகவானை விட தெய்வத்தை விட வந்து அதிகமாக வந்து பணத்தை தான் வந்து என்ன பண்ணுறாம நேசிக்கிறான். ருப்பியைக்கு அவர் ஆக்ருஷ்ட அப்படியே விரும்புகிறான். ஹோத்தாகை அவன் வந்து தெய்வத்தை விட மனிதன் தான் அதிகமாக வந்து நேசிக்கிறான். பகவான் ஆங்கோங்கே சாம்னே நகி ஆத்து. இந்த தெய்வம் வந்து ஆங்கோன் அப்படின்னா கண்கள்னு அர்த்தம். தெய்வம் வந்து கண்ணு முன்னாடி வந்து சாம்னேனா முன்னால் அர்த்தம். கண்ணு முன்னாடி வந்து நிற்காது. நகி ஆத்து கண்ணு முன்னாடி ஒரு மனிதனுக்கு கண்ணு முன்னாடி தெய்வம் வந்து தோன்றாது. ருப்பியா ஆங்கோங்கே சாம்னேகி ஆனால் பணம் வந்து கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் அப்படின்ற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். इसलिए लोग रुपये पर विश्वास करते हैं. அப்போ வந்து इसलिए ஆகையால் வந்து லோகுனா மக்கள் வந்து பணத்தை தான் என்ன பண்ணுறாங்க, அதிகமாக வந்து விஸ்வாசனா நம்பிக்கைன்னு அர்த்தம். வந்து மக்கள் வந்து பணத்தை தான் அதிகமாக வந்து நம்புகிறார்கள். जिसके पास रुपये हैं वह बाप करके भी बच जाता है. हर धर्म के लोग रुपये को ही भगवान मानते हैं. அப்போ ஹர்னு வந்து எல்லா தர்மங்களிலும் மக்கள் என்ன பண்ணுறாங்க, ருப்பியே கோ ஹி பகவான் மான்தேகை. எல்லா தர்மங்கள் எல்லா மதத்துலேயும் வந்து தர்மம் அப்படின்னா வந்து எல்லா மதத்துலேயும் வந்து மக்கள் வந்து பணத்தை தான் வந்து அதிகமாக வந்து பகவானையும் நினைக்கிறாங்க, பணத்தையும் வந்து நினைக்கிறாங்க. मानते हैं शब भगवान को छोड़कर रुपये के चरण में चले गए हैं. ஷப்பு எல்லாம் பகவானை விட சோடிக்கர் அப்படின்னா வந்து ஷப்பு பகவானை விட்டு எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, தெய்வத்தை வந்து சோடிக்கர் அப்படின்னா விட்டுன்னு அர்த்தம். எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, தெய்வத்தை விட்டு ருப்பியக்கே சரண் அப்படின்னா வந்து பணத்தின் காலில் போய் என்ன பண்ணுறாங்க, காலடியில் போய் விழுகிறாங்க. சரணா வந்து கால் அர்த்தம், பாதங்கள் அர்த்தம். ருப்பியே சரண்கே
சலே கையை வந்து பணம் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி பணத்துக்கு வந்து காலடியில் போய் விழுகிறாங்க அப்படின்ற மாதிரி இந்த எஸ்ஏ சொல்லியிருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட் எஸ்ஏ. இங்கே வீடியோவுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, தன்யவாத்.